வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஆனுவல் பிளானர் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே வேக்கன்சிஸ் எடுக்கிறதுல ஆட்களை அரசு பணிக்கு தேர்வு செய்யறதுல முன்னணியாக விளங்குறது டிஎன்பிஎஸ்சி மட்டும்தாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் இப்போதைக்கு என்னென்ன தேர்வுகள் இருக்குது, அடுத்தடுத்து என்னென்ன தேர்வுகள், ஒரு ஆண்டு முழுக்க என்னென்ன நாங்கள் தேர்வுகளை நடத்துவோம், எந்த தேர்வுகளில் நாம் நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவோம், எந்த தேர்வுகளில் நாம் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுவோம், எந்த தேர்வுகளில் நாம் எக்ஸாமை நடத்துவோம், இப்படி பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தொகுப்பு அட்டவணை, ஆண்டு அட்டவணைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டு அட்டவணைகளை முழுமையாக நமக்கு வெளியிட போகிறாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள் தாங்க. ஸோ நம்ம டைமுக்கு இந்த டிசம்பர் 3வது வாரத்தில் 100% குரூப் 4 உடைய தேர்வு தேதிகளையும், குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டையும், ஆனுவல் பிளானர் 3மே சேர்த்து ஒரே நேரத்தில் வெளியிட போகிறதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க 2023 தான். ஸோ இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2024 உடைய ஆனுவல் பிளானர் அப்டேட் ஆகிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். சரி, டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 உடைய தேர்வு தேதி. சார், இந்த குரூப் 4 உடைய தேர்வு தேதி அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன சார் குரூப் 4ல் தேர்வு தேதி 2023க்கே இன்னும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய அனௌன்ஸ்மெண்ட் வரல. குரூப் 4ல் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ஸும் வரல. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் எவ்வளோ பீப்புள்ஸ் செலக்ட் ஆகுறாங்க அதை பொறுத்து தாங்க. ஏன்னா 3 பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடத்திருக்கிறதா திட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் குரூப் 4 உடைய வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 30,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த அறிவிப்பு நமக்கு ஓரிரு தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான மெட்டீரியல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்கு இலவசமாக பதிவிடப்படுகிறது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் மெட்டீரியலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.